நெடியோன் வணக்கம். இப்பொழுது நாம் திருச்செந்தூருக்கு அருகே, அதாவது திருச்செந்தூரிலிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தெற்காக ஆலந்தலை என்ற கிராமம் காணப்படுகின்றது. இது மிக பழமையான கிராமமாகும். முன்பு காலத்தில் இங்கு முத்துக்கொளித்தல் நடைபெற்றது. பாண்டியர்கள் காலத்திலேயே மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்திருக்கின்றது. அதே போன்று ஐரோப்பியர்களும் மிக முக்கியமான தலமாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கிராமத்திலிருந்து நாம் கடலுக்குள் 8 கிலோமீட்டர் செல்ல இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 6 நாட்டிக்கல் மைலுக்கும் அதிகமாக நாம் தெற்கு நோக்கி சென்றால் இந்த ஊரிலிருந்து உடன்குடி அனல் மின் நிலையத்துக்காக மிகப்பெரிய 8 கிலோமீட்டர் நீள பாலமானது கட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது அதை பார்ப்பதற்காகத்தான் கடலில் நாம் படகில் சென்று கொண்டிருக்கின்றோம். படகானது கிட்டத்தட்ட 2 மிஷின், அதாவது எந்திரங்கள் பொருத்தப்பட்ட மோட்டார் பொருத்தப்பட்ட படகாக இது காணப்படுகின்றது. ஒன்று 40 ஹெச்பி, மேலும் ஒன்று 9.9 ஹெச்பி திறன் கொண்டதாக காணப்படுகின்றது. குதிரை திறன் கொண்டதாக, அதாவது அதிவேகமாக செல்லும் படகாக காணப்படுகிறது. முதல் படகானது இதாவது தூண்டில் வளைவு கடக்கும் வரை அந்த படகில் செல்கின்றோம். இப்பொழுது 40 ஹெச்பி அதாவது குதிரை திறன் கொண்ட படகு, அதாவது என்ஜினானது இப்பொழுது அந்த என்ஜினில் இந்த படகானது இப்பொழுது செலுத்தப்படுகின்றது. அதை ஆகவே அதிவிரைவாக சென்று கொண்டிருக்கின்றது கடலை நோக்கி. கிட்டத்தட்ட இந்த இடத்திலிருந்து 5 நாட்டிக்கல் மைலை கடந்தால் நாம் அந்த பாலத்தை பார்த்து விட முடியும். தெற்கு நோக்கி இந்த படகானது இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. மீனவர்களுக்கு கடலில் செல்வது ஒரு அலாதியான ஒரு தைரியமாகும், வல்லமையாகும். அவர்கள் கடலிலேயே எப்படியாலும் எந்த ஒரு புயல், மழை, சுனாமி, வெயில், இருட்டு என்று அனைத்தையும் தாங்கிக் கொண்டு கடலில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழினத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லமை பொருந்தியவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் கடலில் எவ்வளவு பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டாலும் அவர்களே அதை சமாளித்துக் கொள்ள வேண்டும். கடலில் இவர்களுக்கான மிகப்பெரிய உதவிகள் அன்றைய காலகட்டத்தில் கிடைக்கவில்லை, இன்று ஓரளவு கிடைக்கின்றன. இந்த பாலத்துக்கு பக்கத்துல இப்ப 5 நாட்டிக்கல் மைலை கடந்து வந்தாச்சு. இதுதான் அந்த பிரம்மாண்டமான பாலம். கிட்டத்தட்ட 980 ஆயிரம் பில்லர்கள் தொடர்ந்து நிறுவப்பட்டுள்ளன. 6 மீட்டர் ஃப்ரீ போர்டு காணப்படுகின்றது. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்தை, அதாவது பாலத்தை கடந்து செல்லலாம் படகுகள் எல்லாமே. இப்ப அந்த பாலத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, மிகவும் ஒரு மாபெரும் பாலமாக இது கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவில், அதாவது கிழக்கு கடற்கரையில் கட்டப்பட்ட மிகப்பெரிய பாலமாகும். இது மேற்கு கடற்கரையில் கட்டப்பட்டுள்ளது. இருந்தாலும் இவ்வளவு நீள பாலங்கள் அங்கும் கட்டப்படவில்லை. அண்மைய காலத்தில் இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கடலுக்குள் ஆழ்கடலில் கட்டப்பட்ட பாலமாக இருக்கின்றது. எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு அனல் நிலையம் தமிழ்நாடு, அதாவது மின் உற்பத்தி கழகம் கட்டியுள்ளது. அதற்கு தேவையான நிலக்கரியை 8 கிலோமீட்டருக்கு உள்ளே சென்று இறக்குமதி செய்து கப்பலிலிருந்து எடுத்து வருவதற்காக கட்டப்பட்டுள்ளது. இதை பற்றி அடுத்தடுத்த பகுதியில் விரிவாக தெரிவிக்கின்ற நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. நன்றி, வணக்கம்.